நண்பர்களே வணக்கம். ஜிஎஃப்ஆர் 2017 ரூல் நம்பர் 150 ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சப்ளையரை ரெஜிஸ்டர் பண்ணுறோம். எதுக்கு பண்ணுறோம்? நம்ம ஜெம்மில் வந்து வாங்குகிறோம். ஸோ ஜெம்மில் ஒரு பொருளோ அல்லது சர்வீஸோ இல்லைன்னா இந்த டிபார்ட்மெண்ட், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டே வந்து அந்த பர்டிகுலர் ஐட்டத்தை வந்து ஒரு எம்பேனல்மெண்ட் மாதிரி 1 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் அல்ல 3 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் சொல்லி ரேட்டு போட்டு பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம் சப்ளையரை. அந்த இதை வந்து அந்த டிபார்ட்மெண்ட் அளவு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஜெம்மில் வர்ற வரைக்கும். எப்படின்னா, ஃபார் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நாட் அவைலபிள் ஆன் ஜெம், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் மே ஆல்சோ ரிஜிஸ்டர் suppliers of goods which are specifically required by that department or office periodically. Registration of suppliers should be done following a fair, transparent and reasonable procedures and after giving due publicity. Such registered suppliers should be boarded on GEM as and when the item or service gets on GEM. என்னென்னா, உங்களுக்கு ஜெம்மில் இல்லை, நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக தேவைப்படுது, உங்கள் டிபார்ட்மெண்ட் வேறு விங்லேருந்து எல்லோரும் கஷ்டப்பட மாட்டாங்க, நீங்களே டெண்டர் போட்டு பார்ட்டியை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கலாம். இதை தான் ஜெம் பண்ணுறாங்க. அவங்க ஜெம் மூலம் பண்ண சப்ளைக்கு அவங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம், அதையும் ஒரு டெண்டர் போட்டு தான் பண்ண முடியும். ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக என்னென்ன செய்யணுங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். அண்டு ரீசனபிளான ப்ரொசீஜராக இருக்கணும். ஸோ இன் லைன் வித் ஜிஎஃப்ஆர் டெண்டர் ப்ரொசீஜர்ஸ். அது மாதிரி பப்ளிசிட்டி நிறையா கொடுக்கணும். அஷர் பண்ணி ஒரு 4 பேர் கூப்பிட்டு பண்ண மாதிரிலாம் பண்ண முடியாது. அந்த மாதிரி ரெஜிஸ்டர்ட் சப்ளையரும் அவங்ககிட்ட நீங்கள் 1 வருஷத்துக்கோ இல்லை 3 வருஷத்துக்கோ போடலாம். அந்த காலகட்டத்திலேயே ஜெம்முக்கு வந்துருச்சுன்னா இவங்களை அங்கே ஆன்போர்ட் பண்ணி விட்டுட்டு திருப்பி ஜெம்மில் தான் வாங்கணும். அப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஜெம்முக்கு ரெஜிஸ்டர் பண்ண அவங்களும் ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஜெம்முக்கு வந்ததுனால யார் வராங்களோ அவங்களாம் வருவாங்க. இது ஒன்று. The credentials, manufacturing capability, quality control system, past performance, after sales service, financial background etc. of the supplier should be carefully verified before register. நீங்கள் இப்போ வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டாக பண்ணுறதுனால இந்த வேலைகளெல்லாம் ஜெம் அவங்களா பண்ணிடுவாங்க. நமக்கு அந்த தலைவலி கிடையாது. இப்போ வந்து உங்கள் டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணுறீங்கனால அந்த பார்ட்டியினுடைய கிரெடென்ஷியல் என்ன, ஒழுங்கான பார்ட்டியா, அவங்களோட மேனுஃபேக்சரிங் கேப்பபிலிட்டி என்ன, குவாலிட்டி கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் எப்படி இருக்குது, பாஸ்ட் இதுக்கு முன்னாடி டிஃபால்ட் ஆகியிருக்காங்களா, எங்கேயாவது பிளாக் லிஸ்ட் ஆகியிருக்காங்களா, ஆஃப்டர் சேல் சர்வீஸ் சேல் ஆன பிறகு சர்வீஸ்லாம் ஒழுங்காக பண்ணுறாங்களா, அது மேலே கம்ப்ளைண்ட்லாம் பண்ணிருக்குதா, அவங்களோட ஃபைனான்ஷியல் பேங்க் தாக்கு பிடிக்கிற மாதிரி இருக்குதா. ஏன்னா நீங்கள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, இழுத்து மூடிட்டு போயிட்டாங்கன்னா திருப்பி நீங்கள் ப்ராசஸ் ஆரம்பிக்கணும். ஸோ அதனால் அதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்குறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்டை நீங்கள் டெண்டரில் வாங்கணும். வாங்கிட்டு தான் ரெஜிஸ்டர் பண்ண முடியும். ரெஜிஸ்டர் பண்ணுறது 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு தேவைக்கு தக்க பண்ணிக்கலாம். அப்புறம் ரெனியூ பண்ணணும் வருஷம். இது ஜெம் வர்ற வரைக்கும். ஜெம்மில் வந்துருச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆன்போர்ட் பண்ண சொல்லுவீங்க. இவங்க அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு உங்கள் டெண்டர் அவங்க திருப்பி அவங்க கால் பண்ணி எடுத்துக்கணும் அந்த மாதிரி. ஸோ அப்படி வர்ற வரைக்கும் மற்ற பார்ட்டிகளும் வரும்போது நீங்கள் இந்த ரினியூவல் கால் பண்ணும்போது மற்ற பார்ட்டிகளையும் அதுக்கு இடம் கொடுக்கலாம், டெண்டர் போட்டு கொடுக்கணும். அது சரி. இது வந்து பர்ஃபார்மன்ஸ் அண்ட் கண்டக்ட் ஆஃப் எவ்ரி ரெஜிஸ்டர்ட் சப்ளை இஸ் டு பி வாட்ச்ட் பை த கன்சர்ன் மினிஸ்ட்ரி. ஏன்னா நீங்கள் பேனல் பண்ணி வச்சுருக்கிறீங்க, அவன் ஒழுங்காக பண்ணுறான்னு சொல்லி நீங்கள் அப்பப்போ அதுக்கு டேட்டா ரெடியாக வச்சுருக்கணும். சரி இல்லைன்னா அடுத்து காட்டி விடுறதுக்கு. சரியாக இருக்குன்னா தட் க்ரெடென்ஷியல் அவங்களுக்கு இருக்கும், இவங்க நல்லபடியாக பண்ணுறவங்க. ஏன்னா அடுத்து டெண்டர் போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக தேவ் டன் நைஸ்லி, நல்லா வேலை பண்ணியிருக்காங்க, இவங்க கரெக்டாக இவங்களால் எந்த பிரச்சனை இல்லை, குட் குவாலிட்டி தான் எப்போயுமே கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக அவங்க செலெக்ஷனுக்கு வருவாங்க. அஃப்கோர்ஸ் ரேட்டையும் பார்ப்பாங்க. பட் இந்த டெக்னிக்கல் எவாலுவேஷனில் அவங்க பாஸ் பண்ணி வருவாங்க. அதுக்கு சொல்கிறேன். சரி. And registered suppliers are liable to be removed from the list of approved suppliers if they fail to abide by the terms and conditions of the registration. இவங்க வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை மீறி வயலேட் பண்ணி எதுவும் பண்ணாங்கன்னா அவங்கள ரிமூவ் பண்ணிடலாம், பிளாக் லிஸ்ட்டும் பண்ணலாம். 1 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் இப்படி கணக்கெலாம் இருக்குது. 1 வருஷம் 2 வருஷம் நார்மலாக டிஜிஎஸ்என்ட் இருக்கையில் அவங்க 3 வருஷம் வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதை அந்த டிபார்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. அதாவது அதனுடைய மறுபிறப்பு தான் ஜெம். ஓகே. சப்ஸ்டாண்டர்டாக சப்ளை பண்ணுறது, குவாலிட்டி இல்லாமல் தப்பான டெக்ளரேஷன் கொடுக்குறது, இந்த மாதிரி எதுவும் இல்லை, பொது நன்மைக்கு இவங்க செய்கிறது சரியில்லைங்கிற மாதிரி இருக்குன்னா அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு அவங்கள கேன்சல் பண்ணலாம். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண பார்ட்டி டெண்டர் போர்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உங்கள் டிபார்ட்மெண்ட் வெப்சைட்லேயும் ப்ரொக்யூர்மெண்ட் வெப்சைட்லேயும் இதை ஹோஸ்ட் பண்ணி வைக்கணும், இல்லை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஸோ இது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் சப்ளையர்ஸ். இனி வரது மற்ற ப்ராசஸ் ஆஃப் பர்ச்சேஸ் ப்ரொசீஜரை பற்றி
அதாவது அதர் தான் ஜெம்மில் வர்றது என்னங்கிறத இனி வர்ற வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.